அண்டி வருகிற எல்லாரையும் ஆதரித்து தன்னுடைய பிள்ளைகளை போல போற்றி பேணி வளர்க்கிற அந்த அன்னையினுடைய அந்த மாபெரும் அந்த பாங்கை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆதரவு அளித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு மதிப்பீடு, ஒரு செயல். ஆகவே அந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய மறைவுரையை அமைக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்னை மரியாள் அண்டி வருபவர்களை ஆதரிப்பவள். யாருக்கு ஆதரவு தேவை? யாருக்கு ஆதரவு தேவை சொல்லுங்க பார்ப்போம். அந்த வார்த்தையிலே நமக்கு பதில் இருக்கிறார். ஆதரவு யாருக்கு தேவை? ஆதரவற்றவருக்கு தேவை. யாரை ஆதரவற்றவர்கள் என்று சொல்லுகிறோம்? ஒன்றும் இல்லாதவர்களை, வறியவர்களை, ஏழைகளை, துன்பப்படுவோரை, துயரத்தில் தவிப்போரை, முதியோரை, நோயினால் வாடுபவர்களை, பசித்தோரை, இவர்களைத்தான் வறியவர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லது ஆதரவற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். தங்களை கவனிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் உணவு கொடுப்பதற்கும் யாரும் இல்லை என்கின்ற நிராயுதபாணியாக நிர்கதியாக நிற்கின்ற அந்த மனிதர்களைத்தான் ஆதரவற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த ஆதரவு அற்றவர்களை எல்லாம் ஆதரிக்கிறவராக நம்முடைய அன்னை இருக்கிறாள் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த வார்த்தையினுடைய அந்த ஆழத்தை நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இந்த ஆதரவு என்ற வார்த்தையை வேறு சில வார்த்தைகளில் நாம் அவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம். ஆதரவு, அதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருக்குதா? உதவின்னு சொல்லலாமா? அல்லது கொடைன்னு சொல்லலாமா? பரிசு என்று சொல்லலாமா? அல்லது ஈகை என்று சொல்லலாமா? சொல்லலாமா வேணாமா? சொல்லலாமா? ஒருவர் எதை யாருக்கு எதற்கு எப்படி கொடுக்கிறார் என்பதை வைத்து இந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒன்றை நாம் பொருத்திக் கொள்ளலாம். ஆகவே இந்த ஆதரவை கொடுப்பது, அந்த கொடுப்பதை கொடையாக கொடுப்பது, அந்த கொடுப்பதை உதவியாக கொடுப்பது, ஈகையாக கொடுப்பது, பரிசாக கொடுப்பது என்ற பொருளில் நாம் சிந்திக்கலாம். ஆகவே இந்த நிலையில் கொடுப்பதை பல வகைப்படுத்தலாம். அதில் குறிப்பாக சொல்லுவார்கள், எல்லாம் நாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். கேட்டும் கொடுக்காதவன் மிருகம், கேட்டும் கொடுக்காதவன் மிருகம். கேட்டு கொடுக்கிறவன் மனிதன், கேட்காமலே கொடுக்கிறவன் தெய்வம். ஆகவே கேட்டும் கொடுக்காதவன் மிருகம், கேட்டு கொடுக்கிறவன் மனிதன், கேட்காமலே கொடுக்கிறவன் தெய்வம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொடுப்பவர்களில் யார் உயர்ந்தவர்கள்? கொடுப்பவர்களில் யார் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக செல்லுகிற பொழுது கார்ல் மார்க்ஸ் இவ்வாறு சொல்லுகிறார். கார்ல் மார்க்ஸ் யார்? கார்ல் மார்க்ஸ் யார் பாருங்க. கார்ல் மார்க்ஸ் தெரியாதவங்க நம்ம இருக்கக்கூடாது. அவர் சொல்லுகிறார், தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் உழைக்கிறவன் மனிதன். தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் உழைக்கிறவன் மனிதன். ஏனென்றால் அந்த உழைப்பின் தத்துவத்தை, அந்த உழைப்பின் மேன்மையையே ஒரு மூலதனமாக வெளிப்படுத்தியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தான். ஆகவே தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் உழைக்கிறவன் மனிதன். அதே போல் தனக்காகவும் உழைத்து
தன் குடும்பத்திற்காகவும் உழைத்து இந்த சமூகம் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று, உயர வேண்டும் என்று இந்த சமூகத்தாகவும் சேர்ந்து உழைக்கிறவன் எவனோ அவன்தான் மாமனிதன் என்று சொல்லுகிறார். ஆக குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் உழைப்பை கொடுக்கிறவன் தான் மாமனிதன் என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லுகிறார். நெப்போலியன் போனபார்ட் யார் அது? நெப்போலியன் பக்கத்து வீட்டுக்காரு. அவர் சொல்றார், உயர்ந்தவன் யார் என்று சொல்லுகிற பொழுது, எவன் ஒருவன் வீழ்ந்து கிடக்கிற ஒரு மனிதனை தூக்கி விடுவதற்காக, வீழ்ந்து கிடக்கிற மனிதனை தூக்கி விடுவதற்காக குனிகிறானோ அவன்தான் உயர்ந்தவன். ஆகவே இப்படியாக கொடுத்தலில் உழைப்பை கொடுக்கலாம், நம்மிடம் உள்ளதை கொடுக்கலாம், ஆறுதலை கொடுக்கலாம், அன்பை கொடுக்கலாம். இத்தனை கொடுத்தலிலும் தன்னை எவன் ஒருவன் தாழ்த்தி கொள்கிறானோ, இழக்கிறானோ, தியாகம் செய்கிறானோ அவன்தான் கொடுப்பவர்களில் உயர்ந்தவனாக, மாமனிதனாக, தெய்வமாக இருக்கிறான். இப்படியாக ஒரு பார்வை இருக்கின்ற பொழுது இப்படியும் ஒரு கருத்தை சிந்திக்கலாம். கேட்டுக் கொடுக்கிறவன் யாருன்னு சொன்னோம்? கேட்டுக் கொடுக்கிறவன் மனிதன். கேட்கவே முடியாதவர்களுக்கு கொடுப்பவன், கேட்கவே முடியாதவர்களுக்கு கொடுக்கிறவன். கேட்கவே முடியாதவர்கள் யார்? கேட்கவே முடியாது. யார் யாருக்கிட்ட போய் கேட்கறது? இரண்டு வகையானவர்களை நாம் அந்த வரிசையில் நிறுத்தலாம். ஒன்று, இயற்கை நம்மிடம் எதையும் கேட்காது. இயற்கை நம்மிடம் எதையும் கேட்காது. அதே போல் ஆதரவற்றவர்கள், வறியவர்கள், ஏழைகள், அனாதைகள், இவர்கள் யாரும் யாரிடமும் சென்று கட்டளையாக எனக்கு இதை கொடு என்று கேட்க முடியாது. ஆகவே கேட்கவே முடியாதவர்களுக்கு யார் ஒருவர் கொடுக்கிறானோ அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் தெய்வம், அவன்தான் வள்ளல். கடையேழு வள்ளல்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? கடையேழு வள்ளல்கள் சங்கத்தமிழ் இலக்கியங்கள்ல நம்முடைய தமிழ் வள்ளல்கள் சொல்லுங்க பாப்பா, யாருன்னு? யாரு? பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமா. இதெல்லாம் வள்ளல்கள். ஆனால் நம்முடைய சங்க தமிழர்களை எல்லாம் ஆண்டவர்கள். அவர்கள் அரசராக இருந்தாலும் வள்ளல்களாக ஆண்டவர்கள். ஆகவே இந்த வரிசையில் இவர்கள் எல்லாருமே கேட்க இயலாத நிலையில் உள்ளவர்களுக்கு உதவினார்கள். அப்படின்ற பொழுது பாரி யாருக்கு என்ன செய்தான்? முல்லைக்கு தேர் கொடுத்தான். முல்லை கேட்டுச்சா? எனக்கு படறதுக்கு எந்த கொம்பும் இல்லை, குச்சியும் இல்லை, மரமும் இல்லை, உன் தேரை கொண்டாந்து நிறுத்துன்னு கேட்டுச்சா? அந்த முல்லைக்கொடி அசைந்து கொண்டு எந்த ஒரு கிரிப்பும் இல்லாமல், படர்வதற்கு எந்தவித துணையும் இல்லாமல் தத்தளிப்பதை பார்த்து தானாகவே உணர்ந்து கொண்டான். இந்த முல்லைக்கு இந்த தேர் தேவைப்படுகிறது, தேரை கொடுத்தான். பேகன் யாருக்கு என்ன கொடுத்தான்? மயிலுக்கு போர்வை. சாதாரண போர்வெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் வச்சுக்கிறோம் போர்வை, 100 ரூபாய் 200 ரூபாய் போர்வெல்லாம் கிடையாது. மிக விலை உயர்ந்த போர்வை. அதை எடுத்து மயிலுக்கு போர்த்தினான். சரி, அதிகமான என்ன கொடுத்தார் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் பாடத்தில் வரும் உங்களுக்கு. அதியமான் அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தான். நெல்லிக்கனியுடைய சிறப்பு என்ன சொல்லுங்க பாப்போம். எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை இருக்காங்க? சரி, பல நாட்டுன்னு வச்சுக்கலாம், வாட்சின் திரையாட்டி போனாலும் எனக்கு சரியாக தெரில. அந்த கனியை தான் உண்டு பல்லாண்டு வாழ வேண்டிய அந்த பேற்றை
தான் அனுபவிக்காமல் யாருக்கு கொடுத்தான்? அவை பாட்டிக்கு கொடுத்தான். ஏன் தெரியுமா? தன்னை விட நல்லவள் அவை பாட்டி, தன்னை விட இந்த சமூகத்திற்கு உகந்தவள், ஏற்றவள், உதவி செய்ய போகிறவள், வாழ்விக்க போகிறவள் இந்த அவை பாட்டி. தான் கெட்டாலும் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை, அந்த பாட்டி வாழும். தனக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அந்த அவை பாட்டி. அதுபோல ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நிலையில் உதவி செய்து கேட்க இயலாதவர்களுக்கு கொடுத்து, குறிப்பாக இயற்கைக்கு கொடுத்து, மனிதர்களுக்கும் கொடுத்து, எல்லாருமே வள்ளல்கள் என்ற ஒரு பட்டத்தை பெற்றவர்கள். ஆகவே இந்த ஆதரவு, அது கொடுத்தல், கொடை, ஈகை, உதவி, பரிசு போன்ற இந்த சொல்லாடல்களை எல்லாம் இப்படியாக நாம் புரிந்து கொள்கிற இந்த பின்னணியில் அன்னை மரியாளுக்கு வருவோம். அன்னை மரியாள் அண்டி வருபவர்களை ஆதரிப்பவள். அவை அதற்கு முன்னால் அண்டி செல்கிற மக்களுக்கு அன்னை மரியாள் உதவி செய்வதோடு அல்லாமல் தானே தேடி சென்று தேவைகளில் உழல்பவருக்கு உதவி செய்கிற அன்னையாக இருக்கிறாள் என்கின்ற அந்த கருத்தியலை தியானித்து விட்டு அதன் பிறகு அண்டி வருவோருக்கு வருவோம். முதலில் அன்னை மரியாள் தன்னை நாடி வருபவர்களுக்கு மட்டுமல்ல, இவர் தானாகவே சென்று மற்றவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்கிற, ஆதரவு அளிக்கிற, கொடுக்கிற அன்னையாக இருக்கிறார் என்ற கருத்தை நாம் சற்று ஆழ சிந்தித்து பார்ப்போம். அப்ப அன்னை மரியாள் யாருக்கு என்ன செய்வதற்கு தேடி சென்றார் என்கின்ற பின்புலத்தில் யோசிக்கின்ற பொழுது நமக்கு முதலில் கிடைக்கிற இந்த பைபிள் டெக்ஸ்ட் எதுவாக இருக்கும்? எலிசபெத் அம்மாளை காண செல்கிற அந்த நிகழ்வு தான். எந்த சாமியார் வந்தாலும் இந்த காணாவூர் திருமணம், இந்த எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறது, அப்புறம் கபிரியல் தூதர் வானத்தூதருக்கு கபிரியல் வானத்தூர் மரியாதை மங்கள வார்த்தை சொல்றது, இந்த தான். இதை விட்டா அன்னை மரியாள் வேற டெக்ஸ்ட் எதுவும் கிடையாது. இதை வச்சுட்டு தான் நாம் பல்வேறு கோணங்களில், பரிமாணங்களில் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த விசிட்டேஷன், நம்முடைய அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை காண செல்வதை இப்படி மாற்று சிந்தனையில் யோசிக்கலாமா என்று நான் நினைத்ததுண்டு. அன்னை மரியாள் வானதூதருடைய அந்த செய்தியை கேட்டு, நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தாழ்த்தி கொண்டு சொற்படி ஆகட்டும் என்ற கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக முற்றிலுமாக அர்ப்பணித்து விட்ட பிறகு அவள் சந்திக்கு சென்ற முதல் பெண்மணியார் எலிசபெத் அம்மா. ஏன் எலிசபெத் அம்மாவை பார்க்க போனாங்க? அது கபிரியல் தூதருடைய ஒரு அறிவுறுத்தல். இதோ உன் உறவினர் எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் கருதரித்திருக்கிறார். கருதரிக்க இயலாத என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று வானதூதரால் அந்த செய்தியை அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்டது. ஆகவே இந்த செய்தியை கேட்டு அன்னை மரியாள் அவரை சந்திப்பதற்கு விரைந்து சென்றார். எதற்கு சென்றார்? உதவி செய்ய சென்றாரா அல்லது உதவி பெறுவதற்கு சென்றார்? சொல்லுங்க பார்ப்போம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய சென்றாரா அல்லது உதவி பெறுவதற்கு சென்றாரா? உதவி செய்ய. இதைத்தான் நாம் காலங்காலமாக புரிந்து வைத்திருக்கிறோம், அதைத்தான் தெரிவிக்கிறோம். ஆமாம், அன்னை மரியாதை போல எலிசபெத் அம்மாவுக்கு போய் 3 மாத அளவு அங்கே தங்கி இருந்து அங்கே ஜான் தி பேப்டிஸ்ட் நம்ம ஸ்நாபகரில் பிறகுற வரைக்கும் அங்கே அவங்க உதவி செய்துட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு பார்வையை தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசிக்கின்ற பொழுது உண்மையிலேயே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்யவும் சென்றாள், தான் உதவி பெறுவதற்கும் சென்றாள் என்று நாமால் உணர்ந்து கொள்ள முடியும். அதை இப்படியாக பார்க்கிறோம். கபிரியல் தூதரால் அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்பது ஒரு சாதாரண ஒரு 14 வயதே தக்க அன்னை மரியாளுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி.
ஒரு சாதாரண செய்தி, நமக்கு சாதாரணமாக மங்கள வார்த்தை நற்செய்தி அப்படின்ற ஒரு பார்வையில் நாம் அதை எடுத்துகிட்டு லேசாக கடந்து சென்று விடுவோம். ஆனால் அந்த செய்தி என்பது 14 வயது நிரம்பிய அன்னை மரியாளுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. உண்மையிலேயே அதை நினைக்கின்ற பொழுது நமக்கே புல்லரிக்குது. எப்படி அந்த சின்ன ஒரு பெண்மணி அன்னை மரியாள் 14 வயசுல இவ்வளவு பெரிய காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு துணிந்தால், ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நிலையில் பெண்களை இழிவாக கருதுகிற அந்த சமூகத்தில், ஆணாதிக்க சமூகத்தில் விபச்சாரம் என்கின்ற ஒரு நிலைக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, அதையும் தவிர்த்து சமூக நிலையில் அவமானம், அவப்பெயர், இவைகளின் மத்தியில் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இந்த பெண்மணி அன்னை மரியாள் 14 வயதில் ஏற்றுக்கொண்டாள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு காரியம். அதில் அதிர்ச்சி இருக்கிறது, அதில் ஒரு மனக்குழப்பம் இருக்கிறது, அதில் என்ன செய்வது, இனிமேல் என்ன செய்வது என்கின்ற ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. இந்த சூழலில் எல்லாம் தன் மனதில் இருக்கிற அந்த சங்கடங்களை, தன் மனதில் இருக்கிற அந்த நெருடல்களை, இனிமேல் என்ன செய்வது என்ற அந்த குழப்பத்தை யாரிடம் சொல்லி ஆற்றுவது, யாரிடம் சொல்லி உதவி கேட்பது, யாரிடம் சொல்லி மனதில் இருப்பதை எல்லாம் கொட்டுவது, நமக்கு ஆறுதலாக யார் இருக்க போகிறார்? இந்த மங்கள வார்த்தை செய்தி கேட்டு அன்னை மரியாள் அவங்க பெற்றோர்கிட்ட போனாங்களா? பெற்றோர்கிட்ட போனாங்க? யாருக்கிட்ட போனாங்க? சோசியல் பேர் நம்ம ஒப்பந்தமானவர்கிட்ட போனாங்களா? எப்பா அப்படி சொல்லிட்டுக்கிறாரு வானத்துதிரு, நான் பல கருவிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போனாங்களா? பெற்றோரிடமும் போகவில்லை. அதே போல தனக்கு மன ஒப்பந்தமான சூசையிடமும் போகவில்லை, தன்னுடைய உறவுகள் யாரிடமும் போகவில்லை. ஆனால் தன்னுடைய ஆழ் மனதில் கிடக்கின்ற இத்தனை வகையான நெருடல்களையும் கொட்டி தீர்ப்பதற்கு அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளைத்தான் தேர்ந்து கொண்டார். ஏனென்றால் இந்த 2 பேருமே சமகாலத்தவர்களாக, அவர் ஒரு முதியவர், இவர் ஒரு சிறிய பெண்மணி. 2 பேருக்கும் நிறைய வயது வரம்பு கேப் அதிகமாக இருக்கும், இடைவெளி இருந்தாலும் கூட சிறு பிள்ளை, வயதில் மூத்த, அனுபவமிக்க, இறைவனில் ஊன்றிய தன்னுடைய கணவர் சக்கரையா ஒரு குருவாக, ஆலயத்தில் வழிபாடு செலுத்துபவராக, தூபம் போடுபவராக, ஆண்டவருடைய அந்த சன்னிதானத்தில் நாளும் பொழுதும் மன்றாடுகிற பாக்கியத்தை பெற்றவராக எவ்வளவு அனுபவம் கொண்ட அந்த குடும்பத்திற்கு போனால்தான் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், நம்முடைய மனபாரத்தை இறக்க முடியும், நம்முடைய குழப்பம் தீரும் என்கின்ற ஒரு நிலையில் தான் எலிசபெத் அம்மாளுடைய உதவி வேண்டி அங்கே போகிறார். ஆகவே அந்த போகிற அந்த போக்கில், அந்த சந்திப்பில் என்ன நடக்கிறது என்பதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு சில முக்கிய காரியங்கள் புலப்படும். அன்னை மரியாள் எலிசபெத் அவருடைய அந்த வீட்டை நெருங்குகிறார். வீட்டுக்குள்ள கூட போகல, ஆனால் எலிசபெத் அம்மாள் வீட்டை விட்டு வெளியே வந்து அவரை வாழ்த்தி அழைக்கிறார். வாழ்த்தி அழைக்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாள் என்ன சொன்னார்? ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி தெரிஞ்சது? எலிசபெத் அம்மாவுக்கு ஆண்டவருடைய தாய் தான் வராங்கன்னு எப்படி தெரிஞ்சது? அப்படி இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுதே எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தை துள்ளியது, பேரு வகையால் துள்ளியது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் எலிசபெத் அம்மாளிடம் சென்று நடந்தவைகளை எல்லாம் சொல்லி ஒரு ஆறுதலை அல்லது ஒரு வழிகாட்டுதலை, ஒரு தேற்றரவை பெற்றுக்கொள்ளலாம் என்று சென்ற அந்த அன்னை மரியாளுடைய அந்த சந்திப்பில் எலிசபெத் அம்மாள் சொல்லி அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு உண்மையிலேயே இப்பதான் அந்த அன்னை மரியாளுக்கு தான் யார்,
எதற்காக இந்த நிலையை நான் ஏற்றுக்கொண்டேன், எதற்காக ஆண்டவர் என்னை தேர்ந்து கொண்டார், என்னால் இனிமேல் இந்த சமூகத்திற்கு நிகழப்போவது என்ன என்பவற்றை எல்லாம் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. முதல்ல கபிரியேல் எல்லாத்தையும் சொன்னார் தான், நீ கருத்தரித்து ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், தாவீதின் குலத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவு இராது, அவருக்கு இயேசு என்ற பெயர் இம்மானுவேல் எல்லாம் சொன்னார். ஆனா அந்த டைம்ல அன்னைமாரிக்கு சத்தியமா இதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கிரகிக்கிற அந்த வயசு கூட அவங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த சந்திப்பில் எலிசபெத் அம்மாள் அப்படியே தேவதூதருடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் சுருக்கி, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்ற அந்த ஒரு வாக்கியத்தில் எல்லாவற்றையும் அவருக்கு விளக்கி சொல்லிவிட்டார். நீ சாதாரணம் இல்லைம்மா, நீ ஆண்டவருடைய தாய், அந்த ஆண்டவரே உன்னுடைய உதயத்தில் இருக்கிறார். அதனால்தான் அன்னை மரியாதை பற்றி சொல்லுகிற பொழுது இஸ் ஃபர்ஸ்ட் டெபானிக்கல், முதல் நற்கருணை பேழை அன்னை மரியாள் தான் என்று சொல்லுகிறோம். ஆகவே ஆண்டவரே உங்களுடைய உதரத்தில் இருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவை தாங்கியவளாக அந்த இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கு இருந்தவர்களும் ஏன் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தையும் வேறு வகையால் துள்ளியது, மகிழ்ச்சியால் துள்ளியது, ஆட்டம் போட்டது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அவருடைய அந்த பிரசன்னம், அன்னை மரியாளுடைய பிரசன்னம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆகவே அந்த ஒரு மகிழ்ச்சியில் அன்னை மரியாள் 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்தார். அதுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்தருக்கு அவர் வந்திருப்பாங்க. ஆகவே அன்னை மரியாள் இன்றைய நம்முடைய தலைப்பின்படி எலிசபெத் அம்மாளை தேடி சென்று அவருக்கு உடனிருந்து உதவி செய்கிற ஒரு அன்னை என்கின்ற அந்த இடைச்செருகளில் உதவி பெறவும் போனார் என்கின்ற அந்த கருத்திலையும் சேர்த்து சிந்திப்போம். ஆகவே